ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ₹2 கொடுத்து ஒரு சக்கை வாங்கியாச்சு. ₹2 நீங்கள் ₹2 இந்த சக்கை கிடச்சுன்னு நினைக்காதுங்க. இல்லை, இது எங்கள் தம்பி வீட்டில் கொடுத்தாங்க. அதனால் ஏன்னா சக்கை சும்மா வாங்கினா சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ₹2 கொடுத்து சக்கை வாங்கியாச்சு. வாங்கி இதை நல்லா பழுத்துட்டு அந்த துண்டு துண்டாக வெட்டி உடனே சோளையெல்லாம் பறித்து அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சு, அதாவது இந்த கையில் எண்ணெய் போடணும் பார்த்துக்கோங்க சக்கை வெட்டும்போது. ஏன்னா அந்த சக்கைப்பழத்தில் பால் இருக்கும், அது நம்ம கையில் ரொம்ப ஒட்டும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில் நல்லா போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம சக்கை எடுத்தோன்னு சொன்னால் அந்த பால் கையில் ஒட்டாது. ஒட்டாமல் அழகாக எடுத்துடலாம். அதை எடுத்து அப்புறம் இந்த பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா வச்சு, பாத்திரம் அப்படி ஃபுல்லாக நிரம்ப இருந்துச்சு. ஆனால் பாத்திரம் பிடிக்கலை, இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அதனால் எடுத்து சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் சக்கைப்பழம் பிடிக்கும். ஆனால் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சக்கைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நிறைய இடங்கள் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. சக்கை தான் பலாப்பழம்.